السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. பொதுவாகவே இன்றைய மாடர்ன் வளரும் தலைமுறை மற்றும் நவீன வாலிபர்கள்ட்ட இந்த ஒரு சிந்தனை இருக்கு. எதுக்கு வயசானவங்க வீட்டில், பெரியவங்களை வீட்டில் வச்சு நாம் என்ன செய்ய போகிறோம்? அவங்களுடைய வேலை காலமும் முடிஞ்சிருச்சு. அவங்களால நமக்கு எந்த பிரயோஜனமும் ஃபிசிக்கலாக உடல் ரீதியாகவும் பெரிதாக எதுவும் செய்ய முடியாது. பொருளாதார ரீதியாக சம்பாதிக்கக்கூடிய காலமும் போயிடுச்சு. நாம தான் அவங்க உடம்பை பார்த்துக்க வேண்டியது இருக்குது. நாம தான் அவங்களுக்கும் சேர்த்து செலவு பண்ண வேண்டியிருக்கு. எதற்கு அவர்கள் என்று வயதில் முதிர்ந்தவர்களை, குடும்பத்தில் பெரியவர்களை ஒரு சுமையாக நினைக்கக்கூடிய ஒரு மோசமான கலியுக காலம் இது. பெரியவர்கள் இருந்தால் நம்மால் சுதந்திரமாக செயல்பட முடியாது. பெரியவர்கள் இருந்தால் அவர்கள் ஒவ்வொன்றாக தங்களுடைய கருத்துக்களை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். நம்முடைய கருத்தை அவர்கள் ஏற்க மாட்டார்கள். பெரியவர்கள் இருந்தால் ஒரு சாதாரண ஒன்றுமில்லாத விஷயத்திற்கு 100 கேள்விகளை கேட்டு நச்சரிப்பார்கள். இப்படி நிறைய பெரியவர்களை பற்றிய வெளிரங்க ரீதியான சிந்தனைகள் மட்டும் இன்று உலகத்தாரிடம் இருக்கிறது. ஆனால் அவர்கள் இருப்பதனுடைய நோக்கம் என்ன? இறைவன் அவர்களை வயதை கடந்து எதுவும் செய்ய முடியாத நிலையிலும் அவர்களை ஏன் வாழ வைக்க வேண்டும் இந்த உலகத்திலே? 50-60 வருடங்களை தாண்டும் பொழுதே நபி அவர்களுடைய வாக்குப்படி 60க்கும் 70க்கும் மத்தியிலே உம்மத்தினர்களுடைய வாழ்க்கை முடிந்து விடுகிறது என்று சொன்னவுடன் எதற்கு அந்த 70ற்கு மேல் 60ற்கு மேல் உடல் தளர்ந்து போன நிலை, கண்கள் கூன் விழுந்த நிலை, எதற்கு அவர்கள் வாழ வேண்டும்? அவர்கள் வாழக்கூடிய அந்த வாழ்க்கை என்பது அவர்களுக்கானது அல்ல. நாம் விளங்க வேண்டியது இதுதான். அவர்கள் ஒரு குடும்பத்தில் இருப்பது என்பது அவர்கள் வாழ்வதற்கு அல்ல. அவர்கள் ஒரு சமூகத்தில் வாழ்வது என்பது அந்த பெரியவர்களுடைய வாழ்க்கை அல்ல. அவர்கள் வாழ்க்கை வாழ்ந்து முடிஞ்சு போச்சு. ஆனால் அவர்கள் வாழ்வதனால் அவர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சிறியவர்களுக்கு வாழ்க்கை கிடைத்து கொண்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அல் பரக்கத்து மஅ அகாபிரிக்கும். உங்களுக்கு ஏற்படக்கூடிய அபிவிருத்தி என்பது, இந்த உலகத்தினுடைய வளங்கள் உங்களுக்கு கிடைப்பது, உங்களுக்கு இறைவனிடமிருந்து அருள் பரக்கத் இறங்குவது என்பது உங்களோடு இருக்கக்கூடிய வயது முதிர்ந்தவர்களால் ஏற்படுகிறது. பெரியவர்களுக்காக வேண்டித்தான் அல்லாஹ் உங்களை வாழச் செய்கிறான். எப்படி வாழச் செய்கிறான்? நாம குழந்தை பருவத்தை தாண்டி ஸ்கூலுக்கு போகிறோம். காலையிலேருந்து நைட் வரைக்கும் அதே படிப்பு, அதற்கப்புறம் கேம்ஸு, ஃப்ரெண்ட்ஸோட விளையாடுறது, இப்படி போயிடுது. வாலிபர்கள் வாலிப வயதில் அவர்கள் இருக்கக்கூடிய நண்பர்களோடு கல்லூரி அது இதுன்னு போயிடுறாங்க. திருமணமானவர்கள் தன்னுடைய குடும்பம் குட்டின்னு அந்த சிந்தனையில போறாங்க. அதை தாண்டியவர்கள் தன்னுடைய பிசினஸ், தன்னுடைய ஸ்டேட்டஸ், தன்னுடைய அந்தஸ்து என்று அவர்கள் அதை நினைத்து வாழ்க்கையில் இரவும் பகலையும் கழிக்கிறார்கள். இப்படி வயோதிகத்திற்கு முன்னால் இருக்கக்கூடிய எல்லா பருவத்தினரும் அல்லாவை நினைப்பதும் நல்ல காரியத்தில் அதிகமான முனைப்போடு இருப்பதும் குறைவு, கம்பேரிங் டு வயோதிக காலத்தில் இருக்கக்கூடியவர்கள். வயோதிகர்களோடு ஒப்பிடும் பொழுது அதற்கு கீழுள்ள எல்லா வயதுள்ளவர்களுடைய இறை ரீதியான செயல்பாடு, ஆன்மீக ரீதியான செயல்பாடு, ஒழுக்க ரீதியான வாழ்க்கை, இது அத்தனையும் அவர்கள் அடி வாங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. அதுதான் நிதர்சனமாக நடக்குது. ஆனால் பெரியவர்கள், வயோதிகர்கள், அவர்கள் ஒழுக்கத்தோடு இந்த உலகத்தில் வாழ்வார்கள். எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனிமே என்ன என்று அவர்கள் அதிகமாக இறை சிந்தனையில் இருப்பார்கள். தொழுகையில் அதிகம் ஈடுபடுவார்கள், ஜிக்ருகளில் அதிகம் ஈடுபடுவார்கள், திலாவத்துகள் அதிகம் ஈடுபடுவார்கள், இபாதத்துகள் அதிகம் ஈடுபடுவார்கள். அவர்களுடைய வாழ்நாளுடைய அந்த கடைசி காலகட்டத்தின் மிகுதமான நேரங்கள் அல்லாஹ்வுடைய சிந்தனையில் கழியும். ஒன்றே ஒன்றுதான், ஜிக்ருல்லா. குரான் ஓதுவதாக இருக்கட்டும், ஜிக்ர் செய்வதாக இருக்கட்டும், சதகா கொடுப்பதாக இருக்கட்டும், பிள்ளைகளை பார்ப்பதாக இருக்கட்டும், இது அத்தனையும் இறைவனுக்காக வேண்டியாக இருக்கும். தன் பேர குழந்தையை ஒரு தாத்தா கொஞ்சுகிறார், ஒரு பெற்றோர் கொஞ்சுகிறார்கள் தன் பிள்ளையை.
பெற்றோர்கள் பிள்ளையை கொஞ்சுவதில் வேண்டுமானால் வயோதிக காலத்தில் அவன் என்னை பார்த்து கொள்வான் என்ற ஒரு எண்ணம் உள்ளே இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் தாத்தா பேர குழந்தையை கொஞ்சுவதில் பரிசுத்தமான அன்பு மட்டும்தான் இருக்கிறது. ஏன்னா அங்கிருந்து எதுவும் ரிட்டர்னுக்கு பெருசா வரப்போறது இல்லை இங்க. அப்போ பெரியவர்கள் இந்த சமூகத்தில் குடும்பத்தில் வாழ்வதனால் அவர்கள் சொல்லக்கூடிய திக்ருகளுக்கும் ஃபிக்ருகளுக்கும் இபாதத்திற்கும் அல்லாஹ் அந்த குடும்பத்தை வாழ வைக்கிறான். எல்லா பள்ளியிலையும் பாருங்க, நௌஜவான் வாலிபர்கள் சொல்றவர்கள் எல்லாம் உலக மைதானத்தில் கிரிக்கெட் விளையாடுவார்கள். பள்ளி வாசலுக்கு அவர்களால் வர முடியாது. மழை பெஞ்சுது ஹஸ்ரத், என்னால் வர முடியல, வெளியே வந்தேன் மழையா இருந்துச்சு, உடனே சரி மழை பெய்யுதுன்னு வீட்டில் தொழுதுட்டேன். அதே கொட்டும் மழையில் சஃப்பு முழுக்க ஒரு சஃப்பு 2 சஃப்பு நின்னாலும் அதில் 90% வயோதிகர்கள் வந்து நிற்பார்கள். யார் வயோதிகர் என்பது இபாதத்திலும் இறை நெருக்கத்திலும் தான் நமக்கு தெரியும். அப்ப அவர்கள் வந்து பள்ளிவாசலை நிரப்பி இறைவனுடைய கட்டளை முழுக்க முழுக்க சரியாக அந்த பள்ளியில இருந்து நிறைவேற்றுவதனால் அந்த மொஹல்லா மக்களுக்கே அந்த பரக்கத் கிடைக்கிறது. இன்னும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லைஸ அஹதுன் அஃலலு இன்தல்லாஹ் மின் முஃமினின் யுஅம்மரு ஃபில் இஸ்லாம் லிதஸ்பீஹிஹி வ தக்பீரிஹி வ தஹ்லீலிஹி. அல்லாஹ்வுடைய பார்வை இந்த உலகத்தில் விழுகிறது. அல்லாஹ்வுடைய பார்வை உலகத்தில் இருக்கக்கூடிய மூமின்கள் மீது விழுகிறது. ஆனால் அல்லாஹ் இந்த மூமின்களிலே ரொம்ப சிறந்தவர்களாக யாரை பார்க்கிறான் என்று சொன்னால் அங்கே வயது அதிகம் கொடுக்கப்பட்ட பெரியவர்களை பார்க்கிறான். அவர்களைத்தான் அல்லாஹ் உயர்வாக பார்க்கிறான். இந்த சமூகம் அந்த பெரியவர்களை ஒரு எக்ஸ்ட்ரா லக்கேஜாக அதிகப்படியான சுமையாக பார்க்கிறது. ஆனால் அல்லாஹுடைய பார்வையில் அவர்கள் மிகச்சிறந்தவர்களாக பார்க்கப்படுகிறார்கள். காரணம், அவர்கள் அதிக காலம் வாழ்ந்திருக்கின்றதனால் அதிகமாக தஸ்பீ செய்கிறார்கள், அதிகமாக தக்பீர் செய்கிறார்கள், அதிகமாக அல்லாஹுவை அவர்கள் புகழ்கிறார்கள், அதிகமாக அல்லாஹுவை இபாதத் செய்கிறார்கள், அதிகமான தான தர்மங்களை கொடுக்கிறார்கள். அவர்கள் மிகுதமான நேரம், அவர்களுடைய ஆயுள் காலம் அதிகமாக இருப்பதனால் அவர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய குறைந்த வயதுள்ளவர்களை விட இவர்களுடைய இபாதத்தும் இவர்களுடைய நல்ல அமல்களும் ஒழுக்கங்களும் அத்தனை விதமான வாழ்க்கையினுடைய செயல்பாடுகளும் இறைவனுக்கு பிடித்தமான வழியில் அமைகிறது. அதனால நம்ம கொஞ்சம் முன்ன பின்ன பாவங்களை செய்து கொண்டிருந்தாலும் கூட அவர்கள் இருப்பதனால் அல்லாஹ் நம்மை பாதுகாக்கிறான். இப்ப சொல்லுங்க, அவர்கள் நமக்கான சுமையா அல்லது நமக்கான பாதுகாப்பு வேலியா? எனவே நம்மோடு வயோதிகர்கள் இருப்பது நமக்கு உண்டான மிகப்பெரிய பலம். ஒரு வயோதிகர், ஒரு இபாதத் செய்யக்கூடிய ஒரு முஃமினான பெரியவர் ஒரு மொஹல்லாவில் இருந்து அவர்கள் மறைந்து விட்டார்கள் என்று சொன்னால் அதற்குண்டான பாதிப்பு அந்த மொஹல்லாவில் ஏற்படுகிறது. ஒரு குடும்பத்தில் ஒரு பெரியவர் அந்த குடும்பத்தை விட்டு மறைந்து விட்டார்கள் ஒரு முஃமினானவர் என்று சொன்னால் அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பு அந்த குடும்பம் அனுபவிக்கிறது. இது நிதர்சனமான உண்மைகள். எனவே நாம் பெரியவர்களை மதிக்க வேண்டும், அவர்கள் ஆலோசனைகளை முடிந்த அளவு கேட்க வேண்டும், அவர்களை உதாசீனப்படுத்தி விடக்கூடாது, அவர்களை நாம் திட்டிவிடக்கூடாது, அவர்களை துன்புறுத்தி விடக்கூடாது, அவர்களை வீட்டை விட்டு அப்புறப்படுத்தி விடுதிகளிலும் ஆசிரமங்களும் கொண்டு போய் தள்ளக்கூடாது. அவர்களுக்குண்டான கண்ணியத்தை நாம் தர வேண்டும். காரணம், ஒன்றை நாம் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும், அவர்களை கொண்டுதான் நம்முடைய மொத்த வாழ்க்கையின் அற்புதங்களும் செல்வ செழிப்பும் வளமும் நலமும் வந்து கொண்டிருக்கிறது. அல் பரக்கத்து மா அகாபிரிக்கும். அல்லாஹ் அவர்களை மதிக்கும் நர்பாக்கியத்தை தருவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.